சேலத்தில் சாலையில் நடந்து சென்றவர் மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது, அதனை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், இந்த விபத்து குறித்தான விசாரணையின் முதற்கட்ட தகவல் கூறும் செய்தி என்ன? உயிரிழந்தவரின் உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? சேலம் செவ்வாப்பேட்டை அச்சுராமன் தெரு பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவர் வெள்ளி தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலை வீட்டிலிருந்து பால் வாங்குவதற்காக சென்றுள்ளார். பின்னர் கடையில் பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சாலையில் நடந்து வந்துள்ளார். அப்போது அவரது பின்புறமாக அதிவேகமாக வந்த கார் ஒன்று சங்கர் மீது வேகமாக மோதி தூக்கி வீசியது. இதில் படுகாயங்களுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் சங்கர் அனுமதிக்கப்பட்ட 4 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சங்கரின் உடலை பிரேதப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்து தற்பொழுது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக முதலில் இது விபத்து என்று காவல்துறையினர் பதிவு செய்த நிலையில் இப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் சங்கர் நடந்து செல்லும் காட்சிகளும் சங்கரின் பின்புறம் நேராக வந்த கார் ஒன்று அவர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டு வேகமாக அந்த பகுதியில் கடந்து செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருக்கு. பின்னர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது விபத்து காரணமாக உயிரிழந்தாரா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது தொடர்பான சிசிடிவிகள் தற்பொழுது காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். சங்கர் மீது வேகமாக இந்த நிலையில் சங்கர் மீது வேகமாக மோதி சென்ற கார் மற்றும் அதன் உரிமையாளர் குறித்து காவல்துறையினர் தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த கார் மற்றும் அதன் உரிமையாளரை தற்பொழுது காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.